சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 24ஆம் தேதி. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கொலேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மோசேயால் கட்டப்பட்ட வீடு தேவன் காண்பித்த மாதிரியின்படி காணப்பட்டது. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கட்டப்பட்டிருக்கும் வீட்டின் நிழலாகவே அந்த வீடு இருந்தது. தேவன் மோசேயை 40 வருடங்கள் வனாந்தரத்திலும் பின்னர் 40 நாட்கள் மலையிலும் வைத்திருந்தார். அங்கே மலையில் தேவன் அவனுக்கு கட்டப்பட வேண்டிய வீட்டின் பரலோக மாதிரியை கொடுத்தார். மேலும் காட்டப்பட்ட மாதிரியின்படி கவனமாக கட்டவும் சொன்னார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 40வது வசனம். வாசஸ்தலத்தின் கட்டுமானத்தின் ஒவ்வொரு விவரமும் மோசேக்கு காட்டப்பட்டது. மோசே அல்லது வேறு யாராலும் அந்த மாதிரியை மாற்ற முடியாது. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே என்ற வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் 8 முறை திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். வாசஸ்தலத்தை கட்டியதில் தேவன் கொடுத்த ஒவ்வொரு விவரத்தையும் மோசே பின்பற்றினான். அப்போதுதான் தேவ மகிமை வாசஸ்தலத்தை நிரப்ப முடியும். இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது ஐக்கியத்தோடு ஆவிக்குரிய வீட்டை கட்டி வருகிறார். இந்த திட்டத்தில் நம்மால் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. பொருளை கொண்டு வீட்டை கட்டுவதில் மோசேயால் எந்த மாற்றமும் செய்ய முடியவில்லை என்றால், இந்த ஆவிக்குரிய வீட்டில் நாம் எப்படி எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும்? ஆனால் பல தேவனுடைய ஊழியர்கள் சில மாற்றங்களை செய்கிறார்கள். மேலும் தேவனுடைய வேலையை மனித ஞானத்தோடு கூட செய்கிறார்கள். இதனால்தான் நம் மத்தியில் தோல்வி, ஏமாற்றம், மலட்டுத்தன்மை மற்றும் இருளை பார்க்கின்றோம். அவருடைய வீட்டை கட்டுவதில் கவனம் செலுத்தும்படி தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்று நாம் எச்சரிக்கப்படுகிறோம். அரசியலமைப்பு என்ற பெயரில் ஜனங்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இருளும் தவறான போதனைகளும் சபைக்குள் புகுந்துவிட்டது. தேவனுடைய வீட்டை கட்டுவதில் நாம் ஏதேனும் பங்கை பெற விரும்பினால் முதலில் நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவம், கர்த்தத்துவம் மற்றும் அரசாட்சியின் கீழ் நம்மை காத்து கொள்ள வேண்டும். பெரிய கட்டிடம் கட்ட தலைமை பொறியாளர் திட்டம் வகுத்திருப்பார். கொத்தனார்களும் மற்ற வேலையாட்களும் அவருக்கு கீழ் இருப்பார்கள். அவர் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும். அதேபோல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் சபை வாழ்க்கை ஆகியவை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் முழுமையான கர்த்தத்துவம், தலைமைத்துவம் மற்றும் அரசாட்சியின் கீழ் கொண்டு வரப்படும் போதுதான் நம் வழிகாட்டுதலுக்கான தேவ சத்தத்தை நாளுக்கு நாள் நாம் கேட்க முடியும். ஆனால் நாம் ஏதேனும் பாவத்தால் தீட்டுப்பட்டால் நாம் ஆவிக்குரிய ரீதியில் காது கேளாதவர்களாகி தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அதனால்தான் பலர் ஆவிக்குரிய ரீதியில் காது கேளாதவர்களாக இருக்கிறார்கள். தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்களின் காதுகள் கடினப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் குருடர்களாக மாறுகிறார்கள். தேவனுடைய திட்டம் அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் நம்மை காத்து கொள்வதன் மூலம் மட்டுமே நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். அப்போது நாம் தேவனுடைய நித்திய வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புவதில் பங்காளிகளாக மாறுவோம். அதே சமயம் நாம் தேவனுடைய வீட்டில் அவருடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்க முடியும். தேவனுடைய அன்பு அவருடைய வீட்டில் பூர்ணமாக வெளிப்படுகிறது. நம் ஒவ்வொருவரும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான உடன் வேலையாட்களாக இருக்க அவருடைய தலைமை தத்துவத்தின் கீழ் அவருடைய நித்திய வாசஸ்தலத்தை கட்டியெழுப்ப பரலோக அழைப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய தலைமைத்துவம் மற்றும் அரசாட்சியின் கீழ் வர நாம் ஆயத்தமாக இருந்தால் இந்த மகிமையான வாசஸ்தலத்தை கட்டுவதில் நம் பங்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.